வழியில ஹெல்மெட் போடாம பைக் வந்து நிப்பாட்டிருங்க. நீங்க ட்ரிபிள்ஸ் வர்றது ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணுங்க. ஒரு வண்டியை விடாதீங்க. ஓகே. என்னங்க நம்மள 4 மணி நேரமா அந்த ஏரியால இருக்கு, ஒரு பைக் கார் எதுவுமே வரலையேங்க. ஒருவேளை நம்ம ரைடு பண்றது தெரிஞ்சிச்சு. அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா சார். இதுக்கு வந்துட்டயா? இந்த பாதையில ஹெல்மெட் போட்டு யாரு ஃபர்ஸ்ட் வர்றானோ அவனுக்கு என் சொந்த பணத்துல இருந்து 10,000 ரூபாய் சன்மானம் கொடுக்க நினைச்சிருக்கேன். கொடுத்து பழக்கம் இல்லையா சார்? அவனே ஹெல்மெட் போட்டு வரான் சார். செருப்பு கட்ட பிஞ்சு வரும் பைக்ல வர்றவன சொன்னையா? ஓகே சார். பாரியா செக் பண்ணி. மாப்பிள்ள போலீஸ் இருக்குடா, ஹெல்மெட் குடுறா. சூப்பர்யா. இந்த பாதையில சட்டத்தை மதிச்சு அதான் ஹெல்மெட் போட்டு வராங்க பைக். அது நிப்பாட்டுங்க சார். சார் சைடுல வண்டி நிப்பாட்டி சார் போய் பாருங்க. ஏன் பம்மிக்கிட்டு வர்றீங்க? வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சட்டத்தை மதிச்சு ஹெல்மெட் போட்டுருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு என் சொந்த பணத்துல இருந்து 10,000 ரூபாய் தரேங்கண்ணா. என்னடா மாப்பிள்ள 10,000 சொல்லாப்ல, நான் நினைச்சு கூட பாக்கலடா. ஊர்ல போய் ஜாலி பண்ணிடலாம் மாப்பிள்ள. சார் கொடுங்க சார், நல்லா இருப்பீங்க. சார் ஒரு நிமிஷம். ஏன் என்னையா சார் நீங்க 10,000 கொடுக்கணும் இருக்கட்டும். அவங்க ஓட்டிட்டு வந்து உங்க பைக் சார். நீ சொல்றீங்க ஏன் பைக்கா? ஃபிளாஷ்பேக். சார் போலாமா சார்? போலாம்ப்பா. வாங்க. ஐடு அந்த பக்கம் போடுங்க. என்னடா ராமநாடு வரைக்கும் போன கையில காசு வேற இல்ல, என்னடா செய்யறது? ஏய் அங்க பாரு பைக் இருக்கு, சாவியோட இருக்குடா. ஹெல்மெட் இருக்கியா? ஏய் வாடா போலாம். கட வண்டி காமா. ஏய் ஹெல்மெட் போடா, உட்கார்றா. கிழக்கே போ. கரவணி பையனா உங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும் நினைச்சேன். 2 பேரும் கால் கொடுத்து ஹெல்மெட் விடுறா. வாடா.